மாறனேர் நம்பி. சொல்லுங்கள் மலராண்டாரே. நான் ஆச்சாரியரின் துணிமணிகளை மடித்து தனியாக எடுத்துக்கொண்டு விட்டேன். நீ திருநாம கட்டி மற்றும் அவரது ஓலைகள் அடங்கிய பேழை போன்றவற்றை தயாராக எடுத்து வைத்துக் கொண்டாயா? இதோ அவரது பாதுகைகளை சுத்தப்படுத்தி எடுத்து வைத்துக் கொண்டேன். அடுத்து தாங்கள் கூறிய வேலைகளை நிச்சயம் முடித்து விடுகிறேன். நல்லது நம்பி. நீ உனக்கு தேவையானவைகளையும் ஞாபகமாக எடுத்துக்கொள். ஆகட்டும் மலராண்டாரே. முக்கியமாக ஆச்சாரியார் சயனித்துக் கொள்ள ஏதுவாக விரிப்புகளையும் மறக்காமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமலை நம்பி. சொல்லுங்கள் சுவாமி. உன்னை அவசரமாக இங்கு வரச் சொன்ன காரணம் புரிந்ததல்லவா? புரிந்து கொண்டேன் சுவாமி. தங்கள் விருப்பப்படியே ஆனந்தமாக அனந்த பத்மநாபனை திருவனந்தபுரத்தில் வணங்கி வரலாம். ஆமாம் ஆச்சாரியரே, இங்கு வழக்கமான மடத்துப் பணிகளை ஒரு குறையும் வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். நல்லது பெரிய நம்பி. திருமலை நம்பி, நீ ஓரிரு வாரம் இங்கு தங்கி பெரிய நம்பியோடு சேர்ந்து மடத்து காரியங்கள் முறையாக நடக்கிறதா என்று கண்காணித்து செல்லலாம் அல்லவா? தங்கள் உத்தரவுப்படியே நடந்து கொள்கிறேன் சுவாமி. பெரிய நம்பி, திருக்கோஷ்டி நம்பிக்கு அடியேனுடைய திருவனந்தபுரம் பயணம் பற்றி தகவல் சொல்லி அனுப்பிவிட்டாயா? நேற்றே நம் மடத்து நபரை திருக்கோஷ்டியூருக்கு அனுப்பிவிட்டேன் சுவாமி. இந்நேரம் அவருக்கு தகவல் கிடைத்திருக்கும். அப்படியானால் சரி. ஆனால் திருக்கோஷ்டி நம்பி வரும் வரை அடியேனால் காத்திருக்க முடியாது. திருமலை நம்பியும் இங்கு சில நாட்கள் மட்டுமே தங்க முடியும். காரணம், திருமலை வேங்கடவன் சங்கடப்படுவான் இல்லையா? என்ன திருமலை நம்பி? ஆதலால் திருக்கோஷ்டி நம்பி வந்ததும் அடியேன் உன்னிடம் தெரிவித்திருக்கும் பணிகளை பற்றி கூறிவிடு. ஆகட்டும் சுவாமி. திருவரங்கம் விட்டு திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாபனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இதோ இந்த திருவரங்க அரையரால் ஏற்பட்டுவிட்டது என்றாலும் நம் அரங்கனை பற்றிய சிந்தனையும் அடியேனுள் வந்து வந்து செல்கிறது. இந்த அரங்கனே பத்மநாபனாக அங்கும் காட்சி தருகிறார் என்று தாங்களே பலமுறை கூறியிருக்கிறீர்கள் சுவாமி. வாஸ்தவம்தான். அடியேனை அங்கே அழைப்பது அவன் கட்டளையே. சுவாமி, யாத்திரைக்கு வேண்டிய அனைத்தையும் தயார் நிலையில் வைத்துள்ளோம். தங்கள் விருப்பப்படி புறப்படலாம். அனைத்தும் தயார் என்றால் புறப்பட வேண்டியதுதான். திருவரங்க அரையரே. சுவாமி, கோவிலில் பெருமாளுக்கு உகந்த பாசுரங்களை முறையாக சேவித்துக் கொண்டு வா. அடியேனின் பாட்டனார் நாதமுனி யோகீஸ்வரரை ஞாபகப்படுத்தும் உன் கைங்கரியம் செவ்வனே தொடரட்டும். தங்களின் சித்தம் சுவாமி. தெய்வவாரி, நான் புறப்படட்டுமா? கோவில் நிர்வாகம் முழுவதும் உன் பொறுப்பு. மறந்து விடாதே, சரியா?